பல வகையான சிறுதானியங்கள் சேர்த்தரைச்ச மாவு வச்சுட்டு இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு தெனை, சாமை, குதிரைவாளி, வரகு, கேழ்வரகு, கம்பு, சோளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி, இது எல்லாத்துலேயுமே 1/4 கிலோ எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா 3-4 தடவை நல்லா தண்ணி விட்டு கழிஞ்சு எடுத்துகிட்டு தண்ணி சுத்தமாக வச்சுட்டு 2 நாள் போல் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக நீங்கள் குவான்டிட்டி அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம், இல்லைனா மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து இன்றைக்கி நம்ம 2 கப் அளவுக்கு களி சேர்க்க மாவு எடுத்துருக்கோம். மொத்தமாக நமக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். மொத்தமாக இதில் வந்துட்டு நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு குக்கரில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதி வரட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு சேர்த்துட்டு நம்ம கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மாவு ஒரு 7-10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நமக்கு இந்த மாதிரி நமக்கு திக்னஸ் கிடைச்சிடும். இதை வந்துட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஓரங்களை கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விடுங்க. நமக்கு ஆடை கட்டாமல் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான களி நமக்கு கிடைச்சிரும்.